ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். பேச்சுரிமை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது. இதுவரை ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்போ நிகழ்ச்சிகளை போகலாம். நேற்றிலிருந்து புதிய தலைமுறை, அதாவது நேற்று இரவு இன்று காலையிலிருந்து புதிய தலைமுறையுடைய பொய்ச் செய்தி தமிழகத்தை வியக்க வைக்கிறது, விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கிறது. என்னையா, பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுகவுடைய ஒரு 17% ஓட்டுக்களை, வாக்குகளை அப்படியே லவட்டிக்கிட்டு போயிட்டாங்களாம். இந்த பாத யாத்திரையில் 17% வாக்கு பாரதிய ஜனதாவுக்கு போயிருச்சான். 2 பேரும் சமபலத்தில் இருக்கிறாங்களாம். பாரதிய ஜனதா 17%, அதிமுக 18%. இவங்களுக்கு 4லிருந்து 6 சீட்டு, அவங்களுக்கு 8லிருந்து 4லிருந்து 6 சீட்டு. இப்படி ஒரு கருத்து திணிப்பை புதிய தலைமுறை செய்வதற்கு என்ன காரணம்? அதாவது புதிய தலைமுறையுடைய அந்த ஓனர் திரு பாரிவேந்தர், அவருடைய கட்சி, அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்காங்கிறது வேறு விஷயம். என்ன மாதிரியான தேவை வந்தது? ஒரு டிவிங்கிறது, ஒரு மனிதன் டெலிவிஷன் வாங்கி வச்சிருக்கிறான், அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணி டிவி வாங்கணும்? சாதாரணம் இல்லை. நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி டிவி நடத்துறீங்களோ அதே அளவுக்கு ஒவ்வொரு சராசரி மனிதனும் டெலிவிஷன் செட்டு வாங்கி வச்சு அதுக்கு நெட்டு போட்டு, நெட் கனெக்ஷன் போட்டு, என்ன அவனும் செலவழித்து தான் பார்க்குறான். ஒவ்வொரு மாதமும் செலவழித்து தான் உங்களை பார்க்கின்றான் என்கின்ற பொழுது, கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கின்ற ஒரு ஊடகத்தில் பொய்யை உண்மையாக திரிப்பது, இதுதாயா ஒயிட் காலர் கிரிமினல்ஸுங்கிறது. ஒயிட் காலர் கிரிமினல்ங்கிறது இதுதான். இதை பற்றி நமது கிராமத்து மக்கள் இந்த கருத்து திணிப்பை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? அப்போ அவர் போனது எல்லா இடமும் வந்துடும் இல்லை, இவர் அண்ணாமலை போனதுனால 6 இடம் வருங்கிறாங்களே, அதுதானே எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த பொம்பளை பிரமலராகவும் நாங்கள் தான் பாதி கட்சியை ஜெயிப்போங்கிற அதை ஏற்றுக்கிற முடியுமா? இந்த பார்ட்டியும் தான், எல்லா பார்ட்டியும் தான் சொல்லுது நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் ஜெயிப்போம். ஆனால் எடப்பாடி அதை கொஞ்சம் கூட அசரலை, அதை பாட்டில் சிரிச்சுக்கிட்டு பேசலாம். ஆனால் அதிமுக ஓட்டை உடைக்க முடியாதுங்கிறிய? தான் உடைக்க முடியாது. இல்லை, பிஜேபி பாதியாக உடைச்சிருங்கிறாங்களே. பிஜேபிக்கெல்லாம் இங்கே வேலை இல்லைங்க. தவறி அவன் போன இதில் இருந்தால் 1வது ஆக்கிடுச்சாங்க. கன்னியாகுமரி போன தடவைக்கு முதல் தடவை. எங்கிட்டு கருத்து கணிப்பு எடுக்கிறோம்னு எவனாவது வந்தானா? சரியாப்பா, விவசாயிகள் இவ்வளவு தூரம் போராடுறாங்க, இதையெல்லாம் மறந்துட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறாங்களா அவங்க? ஏனே ஆமாம், 17 சீட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை, விவசாயிகள் மேலே இவ்வளவு தாக்குதல் நடத்தியும் பிஜேபிக்கு ஓட்டு தமிழ்நாட்டில் போட்டுருவாங்களா? தமிழ்நாட்டில் விழுகாதுங்க, அங்கிட்டு வடநாட்டில் தெருமுள்ளு பண்ணிட்டாங்க. அவன் வருவேன். ரைட். ஓட்டு போட்டி தயார் பண்ணுறவனே அவன் ஆளு தானே, அப்புறம் அவன் தான் கோக்குமாக்கு பண்ணுவான்ல. குத்தி அமெரிக்கா மாதிரி குத்தி போடுற ஓட்டாக இருந்தாக்காங்க. சண்டிகரில் இந்த மேயர் தேர்தலில் 20 ஓட்டு வாங்கினவனுக்கு எல்லாதுன்னு 16 ஓட்டு வாங்கினவனை 8 ஓட்டை திருத்துறானே. டிவி பார்க்கலையா நீங்கள்? அப்போ இந்த மாதிரி தான் இவங்க ஓட்டு கருத்து கணிப்போம். அவங்க ஓட்டு கருத்து கணிப்புனா அவங்க திருமுள்ளு பண்ணி வடநாட்டில் வருவான். இல்லை, அப்போ இவன் டிவியவும் விலைக்கு வாங்கிட்டானா? அவன் புதிய எல்லா டிவியும் வாங்கிட்டான். அப்படி போடுங்க. டிவியை திறந்தால் நாங்கள் ரேஷனில் மும்பிட்டு இலவசமாக போட்டுக்கிட்டு இருக்கோம். விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
அதை பண்ணிக்கிட்டு இருக்கான், இதை பண்ணிக்கிட்டு இருக்கான் தான் ஊரின்னு இப்படி கையை காமிச்சிக்கிட்டு கத்துறானே அவன் மூடி. இன்னைக்கு பல்லடம் மாறானாமல 5 மணிக்கு. எங்க மரியாதை இல்லாமல் பேசுறிய பிரதமரை? என்ன பிரதமர், என்ன பிரதமர்? கொழும்புல அவ்வளோ பேரையும் பிடிச்சி போனவங்கெல்லாம் 6 மாதம் 1 வருஷம்னு செயலில் போடுறேன். அதெல்லாம் எவ்வளோ பெரிய அரசாங்கமான அசிங்கமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ரைட்டு, பார்க்கலாம். தேர்தல் இது பண்ணி பார்க்கலாம். 17% ஓட்டு புதிய தலைமுறை வாங்குவாராம். அதில் அவர் பிஜேபி 4லேருந்து 6 இடம் வருமா, அதிமுக 4லேருந்து 6 இடம் வருமா. அப்படி அதையும் சேனலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி உங்க ஐடியா? திமுக கூட்டணி தான் 40 வருங்கிறிய. கண்டிப்பாக வரும் பாருங்கப்பா. கிராமத்து மனிதர்கள் காரி துப்புனது பார்த்தீங்கல்ல. டிவியா நடத்துறிய? புழுகினி டிவியா? புழுகுனி தலைமுறையா இல்லை புதிய தலைமுறையா? நீங்கள் சொன்னால் எல்லாத்தையுமே நம்பணுமா? என்னையா, திருநாவுக்கரசர் அதிமுகவிலிருந்து போனவர், அவர் மட்டும் அவருடைய தொகுதியில் அவர் மட்டும் ஜெயிச்சார். என்ன, இன்னும் ஒரு எஸ்டிஎஸ் போனார், அதிமுக அப்படியே தான் இருந்தது. எத்தனையோ தடவை உடைந்தது, ஜா என்றெல்லாம் உடைந்தது. நம்ம அண்ணாமலை பாத யாத்திரை போயிட்டாராம், 17% வாக்குகளை வாங்குதான். அதில் 4லேருந்து 6 தொகுதி. எந்தெந்த தொகுதின்னு சொல்ல உங்களுக்கு தைரியம் இல்லை. இதற்கு ஒரு விவாத மேடை. அதில் தம்பி ஆளூர் ஷானவாஸ் நல்லா வெக்கம் வர்றது மாதிரி கேட்டார். என்ன, அதாவது புதிய தலைமுறை ஒயிட் காலர்ஸ் எல்லாம் நீங்கள் பல்லாயிரம் பல 100 கோடி போட்டு பாரிவேந்தர் டிவி நடத்திக்கிட்டு இருக்கார். அந்த டிவியை, அந்த தொழில்நுட்பத்தை ஒரு சாமானிய மனிதனாக 10,000 ரூபாய் செல்போனை வைத்துக்கொண்டு உங்களை கவுண்டர் பண்ணுறேன் பாருங்க. இதுதான் தொழில்நுட்பம். உண்மைக்காக, சத்தியத்திற்காக சாதாரண மனிதனுக்கு தந்திருக்கின்ற ஒரு வரம். யார் இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்கள் இல்லைன்னா தமிழகத்தில் அரசியல் நிலை எப்படி இருக்கும்? நீங்கள் நினைச்சதையெல்லாம் திரும்ப திசை மாற்றுவீங்கல்ல. நாங்கள்லாம் இல்லைன்னா, இந்த உண்மையை உலகிற்கு எடுத்து சொல்லவில்லை என்றால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொன்னது தான் வாக்கு, நீங்கள் சொன்னது தான் சத்திய வேதம் என்றல்லவா போயிடும். பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்து நீங்கள் சீட்டு வாங்குறதுனா சீட்டுக்காக டிவி நடத்துகிறத நீங்கள் அவங்களுக்காக எழுதி கொடுத்துருவீங்களா? இல்லை பல கோடி ரூபாய் கோடி மீடியாங்கிற பேரில் இன்றைக்கு பல்வேறு ஊடகங்களையும் காலடியில் வீழ்த்தி விட்டார்கள் அல்லவா? அதில் எத்தனை கோடி வாங்குனீங்கிறதா கேட்க வேண்டியிருக்கு. பொத்தேரியில் 1000 ஏக்கர்களுக்கு மேல் வளைத்து வைத்திருக்கின்ற நீங்கள் உண்மையை பேச மாட்டீர்கள். பொய்க்காக, அரசியல் வெற்றிக்காக, பேரத்திற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அதையும் செயல்படுத்துவதற்கு வேற வழியில்லை. தம்பிமார்கள் சிலர் உங்களிடம் ஊடகத்திலே வேலை செய்கிறார்கள். ரொம்ப வேடிக்கையாக இருக்குங்க அந்த கருத்து கணிப்பு. இதை பண்ணும்போது எல்லா ஊடகங்களுமே அதாவது சிரிக்காதவங்க பாவம் செஞ்சவங்க. கிராமத்து மனிதர்கள் நீங்கள் அவங்க பண்ணுற அர்ச்சனை இது கீழே வரைக்கும் போயிருக்கு. இன்றைக்கு தொழில்நுட்பம் தந்திருக்கின்ற வரம், உண்மை எது பொய் எது என்று சீர்தூக்கி பார்த்து எடை போட்டு பார்க்கின்ற தன்மை தகுதி என்றுமே தமிழகத்திலே அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். நீங்கள் என்ன, உங்களிடம் டெலிவிஷன் இருக்கிறதுங்கிறதுக்காக, உங்களிடம் ஊடகம் இருக்கிறது என்பதற்காக, கோடிக்கணக்கானோர் உங்களிடம் சப்ஸ்கிரைபராக இருக்காங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசுகிறதா? எந்த கருத்தை வேண்டுமானாலும் திணித்து விடுவதா? இது ஊடக தர்மமா, அறமா? அப்படி போனால் அப்புறம் நாங்களும் கட்டுப்படுத்த முடியாத அளவில் தான் உங்களை கார்னர் பண்ண வேண்டியிருக்கும். அதில்
அந்த ஷானவாஸ் பேசினது வந்து ரொம்ப அற்புதமான கருத்து. கமலாலயத்தின் வாசலிலே நின்று கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறீர்கள், அதையும் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்புகின்ற தைரியம் புதிய தலைமுறைக்குத்தான் வரும். இவ்வளவு தைரியமாக நீங்கள் வந்து எங்களையும் கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்ன, பொய்யை சந்தையிலே விற்பதற்கு தயாராக புதிய தலைமுறை வந்துவிட்டதென்றால் இனி நீங்கள் எந்த செய்தியை போட்டாலும் எப்படி நம்புவது? எந்த செய்தியை ஒளிபரப்பினாலும் அதிலே உண்மைத்தன்மை என்ன என்று எப்படி தெரிந்து கொள்வது? வேடிக்கையா இல்லை? அதிமுக இன்றைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அதிமுக, அனைத்து இந்திய அதிமுக, உண்மையை சொல்கிறேன் சார், ஃபேக்ட் என்ன தெரியுமா? கிராமங்களில் அதிமுக எடப்பாடி பின்னாடி தாங்க இருக்குது. எடப்பாடி பின்னால் தான் அதிமுக இருக்கிறது. தொண்டர்கள் யாரும் வெளியே போகலை. அந்த இரட்டை இலை சின்னம் கட்டுக்கோப்பாக அவர் கட்சியை வைத்திருக்கிறார். அதுதான் உண்மை. சும்மா ப்ளஸ்ஸு அவர் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் சேர்த்தா இப்படி இவ்வளவு, இவங்க ஒரு 3%, இவங்க ஒரு 4%, இதிலெல்லாம் டெஸ்கில் உட்கார்ந்து போட்டு எழுதிக்கிட்டு வந்து தயவு செய்து கருத்து கணிப்புங்கிற பேரில் என்ன பண்ணாதீங்க. கட்சி கட்டுக்கோப்பாக எடப்பாடி பின்னால் இருக்கிறது, நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர்கள் தெளிவாக அவங்க வந்து காலம் கனியட்டும் என்று எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செம்பாதியாக அதிமுக உடைஞ்சு, அதாவது செம்பாதியாக பிளவுபட்டு ஒரு சரிபாதி அண்ணாமலைக்கிட்ட வந்துட்டது மாதிரி பேசுறீங்க. ரொம்ப சமீபத்தில் தாயா அவங்க ஜேபி நட்டா வந்ததுலாம் காலி சேர்கள் எத்தனாயிரம் சேரியா காலியாக கிடந்தது சேர். எத்தனை கூட்டத்தை ஆள் இல்லைன்னு ரத்து பண்ணியிருக்கீங்க நீங்கள். பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் குற்றம் சொல்லவில்லை. பாரதிய ஜனதா கட்சி நாம் குற்றம் சொல்லுவதற்கு நம்மிடம் அதற்கான அந்த அந்த வரம்பு இல்லை. அதுக்கான, அதாவது அது இதில் அவங்கள குற்றம் சொல்லக்கூடாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்காக முறைவாசல் பண்ணுறவார் ஒரு டிவியை வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா வாந்தி எடுப்பதையெல்லாம் அப்படியே இலை போட்டு பரிமாறுறையில் தமிழகத்திற்கு டிவிங்கிற பேரில் உன்னை தான் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கு. அப்போ இதுவரைக்கும் எவ்வளவோ பொய்களை விதைச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில். எப்படி நம்புறது உங்களை? ஆகவே நான் முதலிலே சொன்னது தான், நீங்கள் என்னதான் கருத்தை திணித்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி, அப்போ தம்பி சீமான் நாம் தமிழர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் 7% 8% வெளியே அவர் பேசுவார், 40 ஜெயிப்பேன்லாம் சொல்லுவார். ஆனால் அவருக்கு தெரியும் 7% 8, 9 வருமானு சொல்லி அவர் ஒரு முயற்சி பண்ணுறார், போராடுறார். என்ன போராடுறார், முயற்சி பண்ணுறாரு. ஏன் அவரை வந்து நீங்கள் கவனத்திலே எடுக்கலை? இன்னும் செம்பாதியாக அதிமுக பிளந்து 17% அப்படியே உங்கள்கிட்ட எல்லாரும் சொல்லி லெட்டர் போட்டு ஓடி போனதாக, பாரதிய ஜனதாவுக்கு ஓடி போனது மாதிரி கதை கட்டுறீங்களே. சீமான்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு 7-8% கடந்த தேர்தலில் அவர் வாங்கி நிரூபிச்சிருக்காரு. ஒரு சில பாராளுமன்ற தொகுதிகளில் 70,000 ஓட்டு 80,000 வாக்குகள் வாங்கி இருக்காரியா. அவரை நீங்கள் கணக்கிலே எடுக்கலையே. ஆச்சரியம் இது. என்ன டிவி நடத்துறீங்க? தமிழகத்தில் பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, என்ன உண்மை ஏதோ சீமான் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியில் யாராவது ஒருத்தருக்கு அவர் பாதிப்பை ஏற்படுத்துவார்ல, அவர் வெற்றி பெறுவார் என்பது அது வேறுபட்ட விஷயம், அது தனிப்பட்ட விஷயம். போராடுறாருல, களத்தில் நிற்கிறார்ல, 7-8% 9% ஆகுமா அப்படிங்கிறதுக்காக கடுமையாக போராடுறாரு. அவரை நீங்கள் கவனத்திலே எடுக்க மாட்டீங்க. அண்ணாமலை 1.5 கிலோமீட்டர் பாத யாத்திரை, அப்புறம் வேணுக்குள்ளே போய் பதுங்கிடுவார். வசூல் இந்த பாத யாத்திரையே வசூல் யாத்திரை தானே. திருப்பூரில் போட்டு நாரடிச்ச ஒரு பொம்பளை பிள்ளை 500 ரூபா, ஒரு கடைக்கு 500 ரூபா, பிரதமர் வர்றதுக்காக 16,000 கோடி ரூபாய் நீ எலக்டோரல் பாண்டு வாங்கி குவித்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு கடைக்கு கடை போய் வசூல் பண்ணியிருக்கேன். வெக்கமா இல்லை? அடிச்சு விரட்டியிருக்க அந்த பொம்பளை பிள்ளை. 20 ரூபா கொடுத்தத 20 ரூபாயும் கொடுக்காதவன்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை பிள்ளை வந்து துணிச்சலாக அடித்து விரட்டி 4 நாள் ஆகலை. உங்களுடைய அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னொரு விங்கு
அதனுடைய ஒரு பல வருஷம் தலைமறைவாக இருந்த ஒருத்தன் வழிப்பறி வழக்கில் அவன் இப்போதான் மாட்டியிருக்கான். விவசாயிகள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கல்ல, 17% ஓட்டை. போராடுகிற விவசாயிகளுக்காக, டெல்லியில் போராடுற விவசாயிகளுக்காக பரிசா கொடுத்தது என்ன? நீ கொடுத்தது காதை செவிடாக்கும் ஓசை. அது எங்கிருந்தோ கொண்டு வந்த அந்த மிகப்பெரிய அந்த வால்யூம் அதிகமாக உள்ள டெசிபல், பல ஆயிரம் டெசிபல் உள்ள மெஷினை கொண்டு வந்து அவங்களெல்லாம் அலறி அடித்து ஓட விட்டு, இருந்தாலும் அவங்க ஓடலை. ட்ரோனில் கொண்டு போய் நீ கண்ணீர், உலகத்திலேயே வானத்தில் இருந்து கண்ணீர் புகை குண்டுகளை பரிசாக தூவிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த அளவுக்கு அதையெல்லாம் மறந்துட்டு அந்த விவசாயி படுற பாடு, அந்த விவசாயி டெல்லியில் கிடந்து போராடுற அவனுடைய போராட்டம், அவன் செத்து மடியிறான், அவன் விடுற கண்ணீர், படுற காயம்லாம் எல்லா டெலிவிஷன்ல, எல்லா சோசியல் சமூக ஊடகங்கள்லையும் தெளிவாக தானே தெரியுது. விவசாயி பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். இதையெல்லாம் மறந்துட்டு போய் மோடி போய் கடலுக்குள்ளே போய் கும்பிட்டு விழுந்தா மோடிக்கு போட்டுருவாங்களா? இதையெல்லாம் மறந்துட்டு தமிழக விவசாயி போய் மோடிக்கு ஓட்டு போட்டுருவானாயா? கேட்குறவன் கேனப்பையிலா? ஏப்பா புதிய தலைமுறை, உங்கள் பாரிவேந்தர் தான் சொன்னாருன்னா நீ உடனே அதை எடுத்து யோசிக்காமல் எடுத்து, அந்த சம்பளம் எதுக்கு? தூக்கி போட்டு போயா. அப்படி என்ன சம்பளம் வாங்கி குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு? போங்கய்யா, ஹோட்டலில் போய் டேபிள் தொடக்கலாயா? இப்படி எல்லாம் போய் ஒயிட் காலர் ஜாப்பு, ஒரு நீட்டாக அயன் பண்ணி மேக்கப் போட்டு பவுடர் போட்டு ஏசியில் இருந்துக்கிட்டு போய் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளையும் நகர்த்துவதற்கு இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லை. வளர்ச்சி அடைஞ்சிருச்சா? என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பெட்ரோல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, பெட்ரோல் விலை, டீசல் விலை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, பருப்பு விலை வரலாறு காணாத வளர்ச்சி, இன்னும் அத்தனை தானிய விலைகளும் வரலாறு காணாத வளர்ச்சி. இப்போ அரிசிக்கு ஜிஎஸ்டி, இவ்வளவையும் போட்டு இருக்கிற புனித பசு மகாத்மாவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களாம் 17%. அதையும் வந்து நீ சொல்ல வந்திருக்கிற 6 தொகுதி ஜெயிக்கும்னு. இதை விட பெரிய கூத்து எங்கேயா இருக்குங்க? இதற்கு மேலும் நீங்கள்லாம் டிவி நடத்துறதுக்கு யோக்கியதையே இல்லை சார். என்ன, ஏற்கனவே நியூஸ் 18 அதை ஒரு பிடிச்சேன். என்ன, அதில் என்ன நடந்தது, எப்படிப்பட்ட ரவுடித்தனத்தை எல்லாம் திட்டமிட்டு அரங்கேற்றினார்கள் என்று அதை பேசினோம். இன்றைக்கு புதிய தலைமுறை கொஞ்சம் நினைத்து பார்த்து, என்ன, இன்று ஒவ்வொருவர் கையிலும் செல்போன் இருக்கிறது. நீ பெரிய குளிரூட்டப்பட்ட அறை ஈக்காட்டு தாங்கல்ல உங்களுடைய ஆஃபீஸ் தெரியும், பல மாடி அடுக்கு மாடியில் நீங்கள் நடத்துறது, எத்தனை கேமரா வச்சு எத்தனையோ பேர் வேலைக்கு வச்சு நீங்கள் என்னென்னவோ பண்ணி எப்படியோ நீங்கள் நம்பர் 1 கிளாரிட்டியில் கொடுக்குறீங்க. ஆனால் அது சாதாரண தொழில்நுட்பம் தெரிந்த ஒரு மனிதன் கையில் மாட்டிக்கொண்டு இப்படி தான் நாரடிப்போம். இது கடைசி வார்னிங். என்ன, இனி இப்படி பண்ணாதீங்க. ஆனால் ஒரு விஷயம், இவிஎம்ல வந்து அவங்க தொழில்நுட்ப புரட்சி செய்து, இவிஎம் மோசடி செய்து அவர்கள் தேர்தலிலே இந்த மாதிரி வெற்றி பெற்று விடுவதாக ஒரு அறிவிப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், கொடுத்து நம்ப வைத்திருக்கலாம், ஒரு ரகசிய தகவல் வந்திருக்கலாம். இவிஎம் மோசடி செய்தாலும் என்ன, பாரதிய ஜனதா என்பது வெற்றி பெறுவது என்பது அப்படி வெற்றி பெற்றால் அதன் பிறகு எழுகின்ற மக்கள் புரட்சி என்பது மோசடி செய்து வெற்றி பெற்றால், இவிஎம்மிலே தொழில்நுட்ப மோசடி செய்து வெற்றி பெற்றால் அது வெளியே வராமல் போகாது, வெளியே தெரியாமல் இருக்காது. அதன் பிறகு எழுகின்ற மக்கள் புரட்சியை யாராலும் தடுக்க முடியாது. மக்கள் வெள்ளமென பொங்கி பல லட்சம் பேர் டெல்லிக்கு படையெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சரியா? அவன் இவிஎம்ல பண்ண போறேன், நீ தைரியமா சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த மோசடித்தனத்தை, மோசடி தகவல் தொடர்பை பொதுமக்களுக்கு நீ வெளிப்படுத்தணும். என்ன, இல்லை நாங்கள் கூட்டணி சீட்டுக்காகத்தான் நாங்கள் இப்படி பண்ணுறப்பனா நீ டிவி நடத்துறதை விட பொய் சொல்லும் புதிய தலைமுறை என்று, நாங்கள் பொய் தான் சொல்லுவோம் என்று, பொய் சொல்லும் புதிய தலைமுறை என்று பேரை மாற்றி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை அன்போடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.